சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 14வது வார்டு பகுதி சாலமன் சாலையில் 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் போது 3 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி கோடை காலங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பெரும் உதவியாக இருந்துள்ளது. இந்நிலையில் தண்ணீர் தொட்டி நேற்று இரவு மர்ம நபர்களால் தரைமட்டமாக இடித்து தள்ளப்பட்டது. இதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் சம்பவ இடத்திற்கு சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிமுகவினர் திமுக மாமன்ற உறுப்பினர் மங்கையர்கரசி ராஜ்குமார் வீடு கட்டுவதால் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருப்பதாக கருதி இடித்துள்ளதாக குற்றம் சாட்டினர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பொதுமக்கள் பேசுகையில், பொதுப்படையாக மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த தண்ணீர் தொட்டியை இடித்த யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அம்மா ஆட்சியில் கட்டிய தண்ணீர் தொட்டி ஐயா ஆட்சியில் இடிக்கப்பட்டது கடும் கண்டனத்திற்கு உரியது எனவும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் குமார் பேசுகையில், இது குறித்து பல்லாவரம் மண்டல உதவி ஆணையாளர் சொர்ணலதா அவர்களிடம் புகார் மனு அளித்ததாகவும், மீண்டும் அதே இடத்தில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்படாவிட்டால் அதிமுக பொதுச் செயலாளர் அனுமதியுடன் மாபெரும் ஆர்ப்பாட்டம், சாலை மறியலில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். குடிக்கிற தண்ணிங்க இது, குடிக்கிற தண்ணி எல்லாருமே இந்த ஊருக்கு தண்ணி இதுதான் பிடிக்கிறாங்க. இப்ப இன்னும் 1 மாசத்துல தண்ணி பிரச்சனை, இந்த தண்ணி தான் எல்லாருமே குடிச்சுட்டு இருப்பாங்க. இதை எதுக்கு உடைக்கணும்? யார் உடைச்சது? இதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. பல்லா போயிருக்கோம். எந்த தைரியத்துல யாரும் கேட்காம ராவா இடிப்பாரு. யார் இடிக்கிறாங்க? இந்த ராஜ்குமார் கவுன்சிலரா பண்ண ஒரே நல்ல காரியம் என்ன தெரியுமா? இந்த குழாய் வச்சிருந்தா இப்ப நேற்றுக்கு அந்த குழாவுக்கு பக்கத்தில் அந்த மங்கையர்கரசி என்ற மாமன்ற உறுப்பினருடைய கணவர் அங்கே ஒரு வீடு கட்டுறார். அந்த வீடை சேல்ஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் நோக்கத்தோட நேற்றுக்கு எவ்வித அனுமதி இல்லாமல் பப்ளிக்குடைய நலனையெல்லாம் புறக்கணிச்சிட்டு இடித்து தள்ளியிருக்கார். சரிங்களா? இது முழுக்க அவங்களுடைய அதிகார துஷ்பிரயோக நடவடிக்கை. இப்போ மனு கொடுத்துருக்கோம். சம்பந்தப்பட்ட அதிகாரி நான் ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க நடவடிக்கை எடுத்து அதே இடத்துல மறுபடியும் அந்த டேங்கை அமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அமைதியாக இருப்போம். இல்லைன்னா பெரிய அளவில் எங்கள் பொதுச்சாலோட அனுமதியோட பெரிய ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள், போராட்டங்களோடு நடத்த வேண்டிய சூழ்நிலை கூட எங்களுக்கு ஏற்படும்.